ரமேஷ், அரசியல் கள பரபரப்புல நாளைக்கு வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் இல்லையா? Yes. So what is happening on the ground? வேட்புமனு தாக்கலுக்கு நாளை தான் கடைசி நாள். மாலை 3 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. Okay. நேற்று வரைக்கும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3430 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. நேற்று மட்டுமே 1600 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு கடைசி நாள் தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களும் பாஜகவினுடைய வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதனால இந்த வேட்புமனுடைய எண்ணிக்கை 5000 தாண்டலாம் அப்படிங்கிறது தான் நம்ம களத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக எதிர்பார்ப்பா இருக்கு. சோஃபார் இன்னைக்கு வரைக்கும் 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுல 2731 ஆண்கள், 698 பெண்கள், ஒரு திருநங்கை வேட்பாளர்னு மனு தாக்கல் செஞ்சிருக்கிற நிலவரத்தை பார்க்க முடியுது. ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பாஜக தரப்புல இருந்தும் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் வேட்புமனு தாக்கல் ஃபைல் பண்ணும்போது இந்த எண்ணிக்கை ஆப்வியஸ்லி ஏறதான் போகுது. அண்ட் பரிசீலனை எண்ணிக்கை ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும். ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம வேட்புமனுவை வாபஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த வேட்பாளர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி நமக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் எல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க. அப்போ நமக்கு யார் யார் களத்தில் இருக்கிறாங்க, யாருடைய வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்கிறலாம் நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஒரு ப்ராப்பரான லிஸ்ட் நமக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை கிடைச்சிடும். மாலை 5 மணிக்கு நமக்கு கிடைச்சிடும். ரைட். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.